உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக நம்ம மக்கள் புலம்புறதை கேட்டிருப்பீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எல்லாருக்கும் அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்க மாட்டேங்குது, அப்படி இப்படின்னு ஒரே புலம்பல் மயம். செத்தும் கொடுத்தான் சீதக்காதி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இறந்த பின்னால் கூட வள்ளல் தன்மையோடு அவர் எவ்வளவோ பணம் கொடுத்துருக்காரு, அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. செத்தும் கெடுத்தான் அப்படிம்பாங்க பல பேர். அது எப்படின்னா, இந்த உயில் எழுதும்போது நேரடியாக மகனுக்கு மகளுக்குன்னு எழுதாமல் மகன் வயிற்றில் பிறக்கும் மகன், அவனுடைய மகன்னு ஒரு 2 தலைமுறை இழுத்துருவாங்க. இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகுமா, குழந்தை பிறக்குமா, ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த உயிலை எழுதின நபர் இறந்துட்டாருன்னு சொன்னால் அந்த உயிலை யாராலையும் மாற்ற முடியாது. அதில் இருக்க மாதிரி தான் செய்யணும். அது இல்லாத பட்சத்தில் தான் கோர்ட்டுக்கு போய் வழக்காடி அதில் தீர்ப்பு சொல்கிறதுக்குள்ளே சம்மந்தப்பட்டவங்க காலமானாலும் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இறந்த பிறகும் நமக்கு சிலது கிடைக்கணுன்னா அது கிடைக்கும், கிடைக்கக்கூடாது அப்படின்னா கிடைக்காது. அப்போ இதை யார் நிர்ணயம் பண்ணுறாங்க? கடவுள், சாமி, இயற்கை, ஏதோ ஒன்று சொல்லுங்கள், ஆனால் நடக்குது. சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன் பேப்பரில். ஒரு வயதானவர் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. வெயிலின் தாக்கம் அதிகம். டப்புன்னு என்ன பண்ணுறாரு, மயங்கி கீழே விழுந்துறார். உடனே அவரை கொண்டு போய் ஜிஹெச்சில் யாரோ அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இது போயிட்டே இருக்குது. 2 நாள் கழித்து அந்த மயக்கம் போட்டு வந்த நபர் பெரிய ஆஸ்பத்திரியில் இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு தகவல் வருது. அப்போ யார் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, அப்பாவை காணமேன்னு சொல்லி ஒரு வீட்டில் தேடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்க நேராக அங்கே போகிறாங்க. அந்த உடலை பார்த்து இவங்க அடையாளம் சொல்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு உங்கள் அப்பா மாதிரி தான் இருக்குது. இறந்த பிறகு டக்குன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏதோ ஒரு கணக்கில் என்ன பண்ணுறாங்க, அந்த பாடியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்கெல்லாம் செய்கிறாங்க. ஓ ராமான்னு கதறி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி முறையாக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் பாருங்கள், ஒரு ட்விஸ்ட்டு, பயங்கரமான ட்விஸ்ட்டு. அந்த இறந்து போனதாக நம்பப்படுற மனிதர் ஒரு டீ கடையில் வாசலில் டீ குடிச்சிட்ருக்கார். அதை பார்த்து அவங்க சொந்தக்காரங்க, என்ன அப்பா செத்து போயிட்டாருன்னு வீட்டில் போட்டு அழுதுகிட்ருக்கேன்னு சொன்னீங்க, அவர் கடையில் குத்துக்கல்லாட்டமாக நின்றுட்டு ஜம்முன்னு டீ குடிச்சிட்ருக்காருன்னு சொல்ல, அப்படியே அதை பாதையில் நிறுத்திட்டு திருன்னு ஓடி வராங்க. பார்த்தா அவங்க அப்பா உயிரோட டீ கடையில் டீ குடிச்சிட்ருக்கார். இது என்னடா அம்மா போச்சு, விட்டலாச்சாரியார் படம் மாதிரியே இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிற சமயத்தில் ஒரு உண்மை, நடந்த உண்மை அது மெல்ல வெளியே வருது. என்ன அப்படின்னா, முதல்ல மயக்கம் போட்டு விழுந்தவரை ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. ஒரு நாளில் அவர் சரியாகிறாரு. அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. அவர் நேராக வீட்டுக்கு வராமல் வேறு எங்கேயோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடுறார். ஏன் எதுக்குன்னெலாம் தெரியாது, போனவரை தான் கேட்கணும். அதுக்கு அடுத்த நாள் ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. அவர் அதுக்கு அடுத்த நாள் இறந்து போகிறாரு. ஸோ முதல்ல மயக்கம் போட்டு விழுந்தவர் தான் இறந்துட்டார்னு இந்த குடும்பத்தார் நினச்சி அந்த உருவ ஒற்றுமையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குது. அந்த பதட்டத்தில் தெரியாமல் அந்த உடம்பை எங்கள் அப்பா தான் சொல்லி வாங்கிட்டு வந்து சடங்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ ஒருத்தர் அந்த ஒரு பாடிக்கு வந்து யாருன்னே தெரியாமல் இருக்கும்போது அருமையான சடங்குகள் பாதி அளவில் செய்கிறாங்க. அவ்வளோதான் அது கொடுப்பனை. அதுக்கிடையில் இந்த இவர் உயிரோடு இருக்கிறன்னு தெரிஞ்ச உடனே அவரை போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு, ஐயா தெரியாமல் வாங்கிட்டோம் மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லி பாடியை கொண்டு போய் மறுபடியும் ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்றாங்க. அவங்களும் வாங்கிக்கிறாங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா இறந்து போனதாக சொல்லப்படுறவர் உயிரோடு இருக்கார். அவரும் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பார் அவர் மாதிரியே இருக்கிற அந்த பாடியை. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படியெல்லாம் நாட்டில் நடக்குது. இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான், கிடைக்கிறது கிடைக்கும், கிடைக்காது அப்படிம்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிடைக்கிறது கிடைக்கும், கிடைக்காது எப்போவுமே கிடைக்காது. அந்த பாடி பாருங்கள், யாருன்னே தெரியாமல் பாதி சடங்குகளோடு திரும்ப போய் அந்த இடத்துக்கே போயிடுச்சு. இதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு சின்ன தத்துவம். இதாங்க இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரே ராத்திரியில் நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்ட சம்பவங்கள் பல நமக்கு தெரியும். சுனாமி எடுத்துக்கோங்க, பூகம்பத்தை எடுத்துக்கோங்க, இன்னும் பல அழிவுகள், இயற்கை சீற்றங்கள் நமக்கு தெரியும்.
உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.